என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ அதிமுகவை இப்போ காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, சீமான் தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு லெவலுக்கு அந்த கட்சி தரம் இறங்கி போயிருக்கிறது. இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் அநேகமாக தாவேகாவில் சேர்றதுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார். நான் பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணேன். எங்களுடைய ஒரு கனெக்ஷன், எங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல பரஸ்பரம் சிறப்பாக இருந்தது, புரிதலோடு இருந்தது. 10 நிமிஷத்தில் ஒன்றுமே பேச முடியாது. சிவி சண்முகம் தாவேகாவில் இணைகிறார். டெல்லியில் அவர் பிரதிநிதியாக போகிறார். நேயர்களே, அதிமுகவில், பாரதிய ஜனதாவில், தாவேகாவில் இப்போது இந்த 3 ஒரு சுற்றில் ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. குறிப்பாக சிவி சண்முகம் நிலை தடுமாறி இருக்கிறார். அதே போன்று விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர், அவரை பற்றியும் எஸ்பி வேலுமணியை பற்றியும் அமித்ஷா, இப்படி ஒரு முக்கோண பரிணாமத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. செய்தியினுடைய தன்மைகள், பத்திரிகை செய்திகளை நாம் சொல்கிறோம், அதுக்கு சில காரணங்கள் உண்டு. இப்போ அதிமுகவை இப்போ காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, சீமான் தான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு லெவலுக்கு அந்த கட்சி தரம் இறங்கி போயிருக்கிறது. கூட்டணி என்பது வேறு, நீங்கள் வந்தால் தான் எங்கள் கட்சியிலேருந்து யாரும் போக மாட்டாங்க, அவரே தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு 4% அதற்கு கீழ் வருகிறது என்ற லெவலுக்கு அவர் வந்துட்டார். இப்போ அவர் எப்படி இவர்களை காப்பாற்றுவார்கள் என்பது, மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதன் ஆற்றில் தன்னை காப்பாற்ற வந்தனையும் சேர்த்து பிடித்து இழுத்து தண்ணீர்லேயே மூங்கி போகிறதுக்கு ஒப்பார கதையாக தான் இவங்க கதைலாம் இருக்குது. இப்போது சிவி சண்முகம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாராங்க. அவங்க எனக்கு அரசியலே வேணடா அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அவர் ரொம்பவே மனம் உடைஞ்சிட்டாராம். அப்போ வீட்டுக்குள்ளே குழப்பம். இனி எடப்பாடியோட உருப்படாது, தாவேகாவோடையும் சேர்க்க மாட்டாங்க. இப்போ எங்கே போய் சேர முடியும்? ஒன்றும் சேர முடியாது. பிஜேபியும் சேர முடியாது, திமுகவும் சேர முடியாது. இப்போ உங்கள் அண்ணன் நியூஸ் டே நடத்தி கொண்டு இருக்கிற திரு ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே இருந்த எம்பி பதவியை தொலைச்சிட்ட, இப்போ எம்எல்ஏ பதவியும் தொலைக்க போறியா? உன்னை நம்பி எத்தனை நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், ஒன்றியம், ஊராட்சியிலலாம் இருக்காங்களே, அவளுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு இப்போ அவரை கடுமையாக, உணர்வு பூர்வமாக கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சிருக்காராம். இது சிவி சண்முகம். ஆக சிவி சண்முகம் எங்கே போவார்? அவருக்கு எங்கேயுமே அவருடைய 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 என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேஸ், அவருடைய அந்த வாய்ஸு, அவருடைய அந்த மூமெண்ட், அது மற்ற எதுவும் ஒத்து வராது. ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வண்டி அது. இப்போ விராலிமலை விஜயபாஸ்கர் அநேகமாக தாவேகாவில் சேர்றதுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வருது. புவனகிரியுடைய அருண்மொழி தேவனை கேட்கும்போது அவர் கொஞ்சம் மனம் இல்லாமல் இருக்கிறார். இந்த பக்கம் அந்த பக்கமாக அந்த மனசில் இருக்கார். ஆனால் விஜயபாஸ்கர் ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன் மூலம் எலெக்ஷன் ரிசல்ட் வர முடியல டிஎம்கேயோட பேசியிருக்கார். ஸ்டாலின் கொடைக்கானலில் இருந்தபோது அப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினதாகவும், ஏன்னா உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ரிசல்ட்டு உல்டாவாக மாறினனால இப்போ அவர் இங்கே போகிறாரு. இது ஒரு செய்தி. இந்த செய்திக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். 3வது, அனிதா ராதாகிருஷ்ணனுடைய விவகாரத்தை தாண்டி ஸ்டாலினோடு விராலிமலை விஜயபாஸ்கர் இப்பொழுது தாவேகாவுக்கு போக காத்திருக்கிறார். அருண்மொழி தேவன் எடப்பாடிக்கு போக காத்திருக்கிறார்.
மூன்றாவது இவர் சிவிஎஸ் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார். நடுக்கடல்ல எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அவரு நிலைமை அப்படி இருக்கு. இப்போ எஸ்பி வேலுமணிக்கு அமித்ஷா மூலம் ஒரு தகவல் கடத்தப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, எடப்பாடி சரண்டர் ஆயிருக்கார். அதிமுக எப்படிலாம் காலி ஆகுதுன்னு பாருங்க. எவ்வளோ கேவலமாக ஒரு நிலைக்கு அந்த கட்சி எடப்பாடி அந்த கட்சியை கொண்டு போயிருக்காருன்னு பாருங்க. ஏடிஎம்கே அவுட்டு எப்படி காலியாக இருக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறதாகவும் எஸ்பி வேலுமணி இங்கே வந்து சேரதுக்கு காரணமே அமித்ஷா தான். அப்போ முழுக்க அந்த பிடி பாஜகவில் தான் இருக்குது. பாஜக வந்து தாவேகாவில் சேர்வதற்கு அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க இங்கே வரும்போது அவங்களுடைய எல்லா மகிமையும் போயிடும், கதை முடிஞ்சிடும். அப்போ எஸ்பி வேலுமணியை ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்து, நீங்கள் போய் பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி இங்கே பேசியிருக்காரு, இப்போ நாம் காப்பாற்ற வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னனால எஸ்பி வேலுமணி மட்டும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இப்போ மணியன் அந்த பக்கம் இருக்கார், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஓஎஸ் மணியன். அப்புறமா இன்னொருத்தர் பேர் என்னது, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணியினுடைய இந்த கூட்டணியில் அமித்ஷாவினுடைய அந்த பஞ்சாயத்தின் மூலம் அவர் கூட இருந்தவர் தங்கமணி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதிலிருந்து தான் விஜயபாஸ்கர் பிரிஞ்சிருக்கார், அதிலிருந்து தான் சிவி சண்முகம் பிரிந்திருக்கிறார். இதற்கு காரணம் தாவேகா அவர்களை ஆசை காட்டி தமிழக முதலமைச்சர் நேரடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு, அவருடைய இடத்துக்கே சென்று அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு சால்வை பொருத்தினார். அதற்கு பிறகு இவர்களால் 24 தொகுதிகளுக்கு 24 எம்எல்ஏக்களுக்கு மேல் கடத்த முடியவில்லை. ஆக இதனால் இப்போ நிலை குலைந்து போகிறார்கள். அப்புறம் ஏடிஎம்கேல பழனிசாமி கூட போகிறது எந்த காலத்துக்கும் இனி அதுக்கு வெற்றி வராது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியல், தாவேகா திமுகங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தனிச்சே 35% எடுத்துட்டாங்க. எந்த கூட்டணி, ஒரு சின்ன கூட்டணி கூட இல்லைங்க, 35% எடுத்துட்டாங்க தாவேகா. அப்போது அவங்க நாளைக்கு தவறு பண்ண போகிறாங்க. அவங்க நிறைய சேலஞ்ச் இருக்குது, நிறைய இருக்குது. என்ன சேலஞ்சஸ்னால், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து டெல்லியோடு கனெக்ட் ஆகணும், தமிழ்நாட்டுடைய ஆதார திட்டங்களுக்கான நிதியை பெறணும், எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முகமுகமாக சந்திக்கணும். இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. டெம்பிங், எக்ஸிஸ்டிங் கிரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருப்பு பிரச்சனைகள் மலை போல குவிந்திருக்கிறது. இப்போ அதை அவங்க தீர்க்கிறதுக்கு எப்படி பண்ண போகிறாங்க? நிதி ஆதாரம் இல்லை, நிதி ஆதாரமே அவற்றில் கிடையாது. மத்திய அரசு கொடுத்தா தான் உண்டு. இப்போ மோடி அவர்களோடு 10 நிமிஷம் தான் விஜய் பேசியிருக்கார். டெல்லிக்கு போயிட்டு 35 நிமிஷம் நிர்மலாவிடம் பேசியிருக்கிறார்கள், சீதாராமன் அம்மாவோடு பேசியிருக்கிறார். அமித்ஷா அப்பாயின்மெண்ட் இல்லை, காங்கிரஸ் அப்பாயின்மெண்ட் இல்லை. இது குறித்து என்ன தகவல்னு இல்லை. சிலவங்க சும்மா அப்படி இப்படி அதெல்லாம் யூகத்தில் நம்ம பேச முடியாது. அமித்ஷாவுக்கு ஒரு வேலைகள் இருக்கலாம், அது அவர் போயிருப்பார். காங்கிரஸ் கட்சி வேறு, நமக்கு கிடைத்த தகவல் உண்மையாக இருந்தால் காங்கிரஸ் கட்சி அங்கே கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிகே சிவகுமார் அந்த மேட்டர்களில் அவர்கள் முக்கியத்துவமாக இருப்பதாக, இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் கர்நாடகாவில் மாற்றம் ஏற்பட்டால் அடுத்து யார் இந்த விவகாரத்தில் இருக்கலாம், இவங்க கமிட்டாக இருக்கலாம் ஏற்கனவே. ஏன்னா முதலமைச்சர் வரக்கூடதும் அங்கே டெல்லியிலேயும் அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அடுத்த முறை வந்து சந்திக்கலாம். அதனால் யூகத்திற்கு நாம் அங்கே காங்கிரஸை ஏன் சந்திக்கவில்லை, உடனே பத்திரிகையில் காங்கிரஸோடு அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள், சும்மா தேவையில்லாமல்லாம் செய்திகளை வெளியிடுவது, இதில் உண்மை இல்லை, இதில் உண்மையே கிடையாது. அதனால் இன்றைக்கு அவர் பேசாதது பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. டெல்லியில் அம்மையார் செல்வி ஜெயலலிதா, ஸ்டாலின், பழனிசாமி யாராக இருந்தாலும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து ஒரு புதிய முதல்வர் அழகாக பதில் சொல்லணும். அதில் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஒரு அரசாங்கத்துக்கு 19 நாட்கள் ஒன்றுமே கிடையாது, 20 நாட்கள் தான் ஆயிருக்கு. ஆனால் இந்த நிலையில் அவர் அழகாக சொல்லியிருக்கிறான், ஆங்கிலத்தில் கூட சொல்லியிருக்கிறான், நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணேன், எங்களுடைய வந்து ஒரு கனெக்ஷன், எங்களுடைய அந்த பேச்சுவார்த்தை ஒரு நல்ல பரஸ்பரம் சிறப்பாக இருந்தது, புரிதலோடு இருந்தது. 10 நிமிஷத்தில் ஒன்றுமே பேச முடியாது.
இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பார், வாங்கன்னு இருப்பார், அவ்வளோதான். அல்லது நிர்மலா அம்மாவோடு பேசினேன், மத்திய நம்முடைய நிதியமைச்சர் அம்மா அவர்கள் நமக்கு நிறைய நிதி தருவதாக சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் அவர் அழகாக பேசலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஒரு 5 நிமிஷம் ப்ரெஸ், நான் இப்போ எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, இப்போ என்கிட்ட ஹேவ் நோ எவிடன்ஸ், இன்னும் நிறைய நாள் இருக்குது, இட் வில் டேக் சம் மோர் டைம். நான் போய் பார்க்க போகிறேன், பார்த்து நல்ல முறையில் உங்களெல்லாம் அழைத்து நான் பேசுவேன். எகெயின்ஸ் ஐ வில் கால் யூ, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, லெட் இட் பி கிளியர், நான் கண்டிப்பாக பண்ணத்தான் வேணும், பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியை அவருக்கு செஞ்சுருக்கலாம், அது மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் கையை கும்பிட்டுட்டு போயிட்டார். ஏன்னா மிஸ்டர் விஜய் அவர்கள் முன்னாடி போகலாம், இப்போ இன்றைக்கி மக்கள் பிரதிநிதி, அவர் மக்களுக்கான பதிலை சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்குது. அது குறித்து இவர்கள் ஏராளமான பொய்களையும் புனைகளையும் டிவிலையும் யூடியூபர்ஸும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசக்கூடாது, அது தவறு. அதனால் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நான் பேசுனது சிவி சண்முகம் தன்னுடைய அண்ணன் ராதாகிருஷ்ணனுடைய கடுமையான சப்தத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார். இரண்டாவது மிக முக்கியமாக பேசப்போது விஜயபாஸ்கர் தாவேகாவில் இணைய நூல் விட்டு கொண்டிருக்கிறார், ஏற்கனவே திமுக விட்டார். மூன்றாவதாக அருண்மொழி தேவன் எடப்பாடி பக்கம் அப்படியே நிற்கிறார். ரொம்ப முக்கியமாக டெல்லி பஞ்சாயத்தில் மூலம் எஸ்பி வேலுமணி இங்கே வந்து விட்டார். உங்களுக்கு எது தெரியும், இதில் எந்த டவுட்டும் இல்லை. டெல்லி பஞ்சாயத்தில் இப்போ அவரே வந்துட்டார்ப்பா, என்ன அழுதாரோ என்ன தொலைஞ்சாரோ தெரியல, அமித்ஷா அவர்கள் சொன்னதை கேட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கார். எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை மீறி போக மாட்டார், அவர் ஜக்கி வாசுதேவனுடைய ஆள். இப்போ இவர் யாரை பிடிச்சி யார் காலில் விழுந்து அழுதாருன்னு தெரில, ஏன்னா திடீர்னு எஸ்பி வேலுமணி வந்துட்டார் இல்லையா. இப்போ சிவி சண்முகத்துக்கு இங்கே மதிப்பில்லைன்னு ஆயிட்டு, இனி இவரை கூப்பிட்டு வச்சா விளங்காது, இனி முடிஞ்சுது. எடப்பாடியை ரொம்பவே க்ளீன் பவுல் பண்ணி விட்டார், அதனால் அவருக்கு இங்கேயும் போக முடியாது, தாவேக்காலும் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு செய்தி வந்திருக்கிறது, சிவி சண்முகம் தாவேக்காவில் இணைகிறார், டெல்லியில் அவர் பிரதிநிதியாக போகிறார் அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு செய்தியேடு தெளிவிட்டிருக்கிறது. என்கிட்ட ஆதாரம் இருக்குது. சிவி சண்முகத்தை தாவேகா தனது கட்சியில் சேர்ந்து டெல்லி பிரதிநிதியாக அவரை நியமிக்க விருப்பம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் கிடைத்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மைகளை பற்றி நாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு பிரபலமான நாளிதழில் இன்று மதியானம் 12 மணிக்கு தற்போது வெளியிட்ட செய்தியில் சிவி சண்முகத்தை டெல்லி பிரதிநிதியாக ஆக்குவதற்கு தாவேகா அனுமதி என்ற செய்தி வந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மைகள் குறித்து நாம் அடுத்து பேசலாம். அது கூட தினமலர் பத்திரிகை தான் அந்த செய்தியை சற்று முன்னர் வெளியாகி இருக்கிறது, அதே நம்ம சொல்லிடுவோம். இன்னொரு பத்திரிக்கைனா நீங்கள் எதுவும் குழம்பக்கூடாது. அதனால் இதுதான் நிலைமை. மீண்டும் அடுத்த செய்தியில் நாம் உங்களை சந்திப்போம். நன்றி. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.